ஏற்பாடுகள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆகுகுப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. தேங்க்யூ. வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தம் சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானவெல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகத்தை எழும்ப பண்ணி மழை மின்னலை உண்டாக்கி காற்றை தந்த பண்டசாரமாக புறப்பட பண்ணுகிறார். எகிப்திலே மனுஷருடைய தலை பிள்ளைகளையும் மிருகத்தின் தலை ஈச்சுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே நடுவிலே பார்வோன் மேலும் அவருடைய ஊழியக்காரர் மேலும் அடையாளமும் அற்புதமும் அனுப்பினார். அவர் அனைத்து ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று அஞ்ஞானிகளோடு எமோரியலின் ராஜாவாகிய சீயோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யமும் அழித்து அவருடைய தேசம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரருமே பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலைகளாய் இருக்கிறது. அவர்கள் கண்டிருந்தும் காணாத, அவர்களுக்கு வாயிருந்தும் பேசாத, அவர்களுக்கு காதிருந்தும் கேளாத, அவர்களுக்கு வாயிலே சுவாசம் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். லேவி குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவங்களை கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். இஸ்ரவேலின் வாசமடைகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா.